வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர அரசின் தோல்வி கடுமையாக விமர்சிக்கும் கொழும்பு பேராயர். ரணில் விமல் இடையே ரகசிய சந்திப்பு, கூட்டு எதிர்க்கட்சியை பலப்படுத்த நடவடிக்கை. பசில் ராஜபக்ஷவின் பரிதாப நிலை, மீண்டும் ஒரு பொருளாதார ஆபத்து, ரணிலின் அபாய எச்சரிக்கை. 900 ஆண்டுகள் பழமையான லெபனான் கோட்டையை கைப்பற்றிய இஸ்ரேல், திருப்புமுனை வெற்றியா? ஈரானின் அமெரிக்க F-15 ரக போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திய சீன ஏவுகணை. இனி விரிவான செய்திகள். ஊழலை தடுப்பதற்கான ஒரு முறையான வழிமுறையை வகுப்பதில் தற்போதைய அரசாங்கம் தோல்வியடைந்திருப்பதாகவும், தற்போதுள்ள பரிவர்த்தனைகளில் வெளிப்படைத்தன்மை கடுமையாக குறைந்துள்ளதாகவும் கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். பெசாக் பண்டிகையை முன்னிட்டு கொழும்பு பேராயர் மாளிகையில் ஏற்பாடு செய்யவிருந்த தன்சிலா தொடக்க விழாவில் பங்கேற்ற போது அவர் இந்த விடயத்தை வெளியிட்டார். அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் கடுமையாக விமர்சித்த கர்தினால், நாட்டில் நடைபெறும் பரிவர்த்தனைகளை வெளிப்படையான முறையில் திருத்த அரசாங்கத்தால் இன்னும் முடியவில்லை என்றும், ஊழலை தடுப்பதற்கான முறையான அமைப்பு இல்லாததினால் நாட்டில் கடுமையான பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது என்று சுட்டிக்காட்டினார். சர்வதேச நாணய நிதியம் என்பது மக்களின் சார்பாக முடிவுகளை எடுக்கும் ஒரு நிறுவனம் அல்ல, மாறாக அது லாபம் ஈட்டுவதை நோக்கமாக கொண்ட ஒரு வங்கி என்று கர்தினால் கூறினார். இந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் மட்டுமே நாட்டை முன்னோக்கி நகர்த்த முயன்றால் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியாது என்று கர்தினால் எச்சரித்தார். உலகளவில் அரசியல் சூழல் மற்றும் எண்ணெய் விலை உயர்வு காரணமாக மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக, மக்கள் மீதான இந்த சுமையை குறைக்க அரசாங்க முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டை ஆளும் தலைவர்கள் மேலும் புரட்சிகரமான மற்றும் நவீன வழியில் சிந்திக்க பழகிக் கொள்ள வேண்டும் என்று கர்தினால் வலியுறுத்தினார். தற்போதுள்ள பாரம்பரிய முறைகள் மாற்றப்படாவிட்டால் இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை காப்பாற்ற முடியாது என்று மேலும் கூறினார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பொன்று அண்மையில் இடம்பெற்றது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச போர் வீரர்கள் நினைவு தூவி அருகே ஏற்பட்ட சம்பவத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொலைபேசி அழைப்பொன்றின் வாயிலாக விமல் வீரவன்சவிற்கு ஆறுதல் தெரிவித்தார். அத்துடன் ஓய்வான நேரம் ஒன்றில் தன்னை சந்திக்க வருமாறு அழைப்பு விடுத்தார். அதனை அடுத்து கொழும்பு கொள்ளுப்பிட்டி 5ஆம் ஒழுங்கையில் உள்ள ரணில் விக்ரமசிங்கவின் வீட்டிற்கு முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச சென்றிருந்த நிலையில் இருவரும் நீண்ட நேரம் அரசியல் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். அதன்போது கூட்டு எதிர்க்கட்சியை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ரணில், அதில் விமல் வீரவன்சவும் முக்கிய பங்களிப்பு ஒன்றை வழங்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். விமலும் அதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளார். மிக விரைவில் ஐக்கிய மக்கள் சக்தி தவிர்த்த எதிர்க்கட்சிகளின் ஏனைய கட்சிகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து கூட்டு எதிர்க்கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்தறை மற்றும் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றங்கள் பிடியாணை பிறப்பித்துள்ளன. மாத்தறை எலியகந்த வீதி பிரவுன்சில்லில் அமைந்திருக்கக்கூடிய 1.5 ஏக்கர் காணி கொள்வனவு செய்தமை தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவிற்கு எதிராக போலீஸ் நீதி குற்றப்பிரிவினால் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சந்தேக நபரான பசில் ராஜபக்ஷ உடல்நலக் குறைவு காரணமாக வெளிநாட்டில் சிகிச்சை பெற்று வருவதனால் நீதிமன்றத்தில் முன்னிலையாக மாட்டார் என்று சட்டத்தரணி அனில் டி சில்வா மருத்துவ அறிக்கைகளை சமர்ப்பித்தார். தன்னுடைய கட்சிக்காரர் பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்திருந்த போதிலும் அவர் தனியாக பயணம் செய்யும் உடல்நிலையில் இல்லாததினாலும் விமான பயணத்தின் போது அவருடைய நிலைமை மோசமாகலாம் என விமான நிறுவனங்கள் சந்தேகித்ததாலும் விமான நிறுவனங்களிடமிருந்து பொறுப்பை ஏற்க அவர் விரும்பவில்லை என்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி தெரிவித்தார். இந்த காரணத்தினாலேயே விமான நிறுவனங்கள் தங்கள் கட்சிக்காரரை விமானத்தில் ஏற்க மறுத்து வருவதாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி மேலும் தெரிவித்தார். பசில் ராஜபக்ஷ தொடர்ந்து நீதிமன்றத்தை தவிர்த்து வருவதனால் மாத்தறை பிரதம நீதவான் சதுரங்க திசாநாயக்க சமர்ப்பிக்கப்பட்ட தகவல்களை கருத்தில் கொண்டு பசில் ராஜபக்ஷவிற்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்குமாறு உத்தரவிட்டார். மாத்தறையில் பிரவுன்சில் பகுதியில் முறைகேடாக பெற்றுக்கொண்ட பணத்தை பயன்படுத்தி காணி கொள்வனவு செய்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ, அவருடைய மனைவியின் சகோதரி அயுமா கலபதி மற்றும்
அவருடைய கணவர் திஸ்ஸகலபதி முதிது ஜெயக்கொடி ஆகியோருக்கு எதிராக மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு எதிர்வரும் ஜூலை மாதம் 21ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ள நாட்டின் பொருளாதார அபாய எச்சரிக்கையை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மிக தீவிரமாக எடுத்துக்கொள்கிறது. தற்போதைய அரசின் அனுபவமற்ற பொருளாதார கையாளுகையினால் நாடு மீண்டும் ஒருமுறை வரிசை யுகத்திற்கும் 2 காலத்திற்கும் தள்ளப்படும் அபாயம் இருப்பதாகவும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் எச்சரிக்கையை விட்டிருக்கின்றார். தற்போதுள்ள தேசிய மக்கள் சக்தி அரசின் நிதி கொள்கைகளை கடுமையாக சாடிய அவர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இவ்வாறு கூறினார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க டாலர் நெருக்கடி மற்றும் நாட்டின் தற்போதைய பொருளாதார பின்னடைவு குறித்து வெளியிட்டுள்ள கருத்துக்களை வெறும் அரசியல் விமர்சனங்கள் அல்ல, அவை இன்று நாட்டு மக்கள் எதிர்கொள்ளவிருக்கும் கசப்பான உண்மை. எமது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவுடன் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் 2022 உருவாக்கப்பட்ட ஆட்சியில் மிக கடுமையான பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுத்து ஓரளவுக்கு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தியிருந்தோம். ஆனால் தற்போதைய ஆட்சியாளர்கள் அந்த பொருளாதார அடித்தளத்தை முழுமையாக சீர்குலைத்து வருகின்றனர். டாலரின் மதிப்பை 330 ரூபாவிற்கு மேல் அதிகரிக்கக்கூடாது என்று வர்த்தக வங்கிகளுக்கு வாய்மொழி உத்தரவுகளை பிறப்பித்து செயற்கையாக டாலரை கட்டுப்படுத்துவது மிகவும் முட்டாள்தனமான ஒன்று. கடந்த காலத்தில் இவ்வாறான தன்னிச்சையான கட்டுப்பாடுகளினால் தான் டாலர் சந்தையில் கிடைக்காமல் போய் அத்தியாவசிய பொருட்களுக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டது என்பதை தற்போதைய அரசு மறந்துவிடக்கூடாது. சந்தை விதிகளுக்கு புறம்பாக செயல்படுவதை விடுத்து முறையான நிதி கொள்கையை அரசு பின்பற்ற வேண்டும். இந்தியாவுடன் இணைந்து முன்னெடுக்க திட்டமிட்டிருந்த கடல்வழி பாலம், சேது சமுத்திர திட்டம் மற்றும் எரிபொருள் குழாய் இணைப்பு போன்ற பாரிய மூலோபாய திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தற்போதைய ஆட்சியாளர்கள் முடக்கியிருக்கின்றனர். இவ்வாறான திட்டங்கள் மூலம் நமது நாட்டின் கட்டுமான துறைக்கும் எரிபொருள் பாதுகாப்பிற்கும் கிடைக்கவிருந்த பில்லியன் கணக்கான டாலர் முதலீடுகளை இன்று நாடு இழந்துள்ளது. சர்வதேச நிதியுதவியான 1 பில்லியன் டாலரை மட்டுமே நம்பியிருப்பதும் நாட்டை ஒருபோது முன்னோக்கி நகர்த்தாது. தேர்தல் மேடைகளில் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை வழங்கி அதிகாரத்திற்கு வந்தவர்கள் இன்று உலகளாவிய சவால்களையும் கச்சா எண்ணெயின் விலையுயர்வையும் எதிர்கொள்ள முடியாமல் திண்டாடுகின்றனர். நிதி அமைச்சும் மத்திய வங்கியும் முறையான ஒருங்கிணைப்பு இன்றி செயல்படுவதே தற்போதைய நிதி நிலைமைகளை காட்டுகின்றது. நாங்கள் நாட்டை பாரிய நெருக்கடியிலிருந்து மீட்டு இவர்களிடம் ஒப்படைத்தோம். ஆனால் இவர்களின் தொலைநோக்கற்ற கொள்கைகளினால் நாடு மீண்டும் ஒருமுறை படுகொலியில் விழுந்தால் அதற்கு இந்த அரசை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இனியாவது போலி பிரச்சாரங்களை நிறுத்திவிட்டு ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ள ஆபத்துக்களை உணர்ந்து பொருளாதாரத்தை முறையாக கையாள அரசு முன்வர வேண்டும் என்று எச்சரிக்கின்றோம் என குறிப்பிட்டார். லெபனானின் 900 ஆண்டுகள் பழமையான ஃபியோபோர்ட் கோட்டையை இஸ்ரேலிய படைகள் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளன. கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இஸ்ரேல் லெபனான் இடையிலான போர் நிறுத்தம் அமலில் இருந்து வந்தாலும் இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்து லெபனான் மீது தாக்குதலை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இன்று தெற்கு லெபனானில் அமைந்துள்ள 900 ஆண்டுகள் பழமையான ஃபியோபோர்ட் கோட்டையை இஸ்ரேலிய படைகள் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தன. பியூபோர்ட் கோட்டையையும் அதனை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளையும் தரைவழி தாக்குதல் மூலம் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ள இஸ்ரேலிய படைகள் கோட்டையை இஸ்ரேலிய நாட்டு தேசிய கொடியை ஏற்றியிருக்கின்றன. பியூபோர்ட் கோட்டை மூலோபாய ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று இஸ்ரேலிய ராணுவம் வாதிடுகின்றது. ஏனென்றால் கோட்டையில் இருந்து பார்த்தால் தெற்கு லெபனான் மற்றும் இஸ்ரேலின் வடக்கு பகுதியை துல்லியமாக கண்காணிக்க முடியும். இந்த உயரமான இடத்தை பயன்படுத்தி தான் லெபனானின் ஹிஸ்புல்லா படையினர் இஸ்ரேலிய நகரங்கள் மீது துல்லியமாக ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வந்தனர். நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா படையினர் வடமத்திய இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஃபியோபோர்ட் கோட்டையை கைப்பற்றும் ராணுவ நடவடிக்கையில் இஸ்ரேல் தீவிரமாக இறங்கியது. இந்த நிலையில் ஃபியோபோர்ட் கோட்டையை கைப்பற்றியது இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கையின் முக்கிய திருப்புமுனை என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்தார். மேலும் இந்த பகுதியில் இஸ்ரேலிய ராணுவத்தினரின் கட்டுப்பாடு விரிவுபடுத்தப்படும் என்று நெதன்யாகு குறிப்பிட்டார். கடந்த மாதம் தென்மேற்கு ஈரான் வான்பரப்பில் வீழ்ந்து நொறுக்கி இருக்கக்கூடிய அமெரிக்க F-15 ரக போர் விமானம் சீன தயாரிப்பு ஏவுகணையினால் தாக்கப்பட்டிருக்கலாம் என ஒரு புதிய அறிக்கை ஒன்று வெளியாகியிருக்கிறது. மறைமுக தாக்குதல், விமானம் தொழில்நுட்பம் மற்றும் தொலைநூறு ரேடார் அமைப்புகள் உள்ளிட்ட கூடுதல் ராணுவ ஆதரவை
சீன ராணுவம் வழங்கியிருக்கலாம் என்று இந்த அறிக்கை வெளிப்படுத்தியிருக்கிறது. அமெரிக்காவின் F-15 ஸ்ட்ரைட் ஈகிள் போன்ற மேம்பட்ட போர் விமானங்களை கண்காணிக்கும் ஈரானின் திறனை இந்த உபகரணம் மேம்படுத்தக்கூடும் என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இதன்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அந்த ஜெட் விமானங்களை தோளில் வைத்து ஏவப்படும் ஏவுகணையினால் தாக்கப்பட்டதாக கூறினார். இவை சிறிய கையடக்க ஏவுகணைகள் ஆகும். இவற்றை ஒருவர் தன் தோளில் சுமந்து தாழ்வாக பறக்கும் விமானங்களை நோக்கி சுட முடியும். இவை சுமார் 7 அடி நீளமும் ஏறத்தாழ 40 பவுண்டுகள் எடையும் கொண்டவை என அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. விமானம் கீழே விழுந்ததை அடுத்து அதில் இருந்த விமான ஊழியர்களை கண்டுபிடிப்பதற்காக 36 மணி நேர தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஏப்ரல் மாதம் அமெரிக்க விமானம் எப்படி சுட்டு வீழ்த்தப்பட்டது என்பது குறித்து அமெரிக்க அதிகாரிகள் இன்னும் விசாரித்து வருகின்றனர். பல 10 ஆண்டுகளில் எதிரி தாக்குதல்களினால் ஒரு அமெரிக்க போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்படுவது இதுவே முதன்முறையாக இருக்கலாம் என்பதனால் இந்த சம்பவம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அந்த ஜெட் விமானத்தில் 2 பணியாளர்கள் இருந்தனர். விமானம் விபத்துக்குள்ளாவதற்கு முன்பு அவர்கள் இருவரும் பாதுகாப்பாக வெளியேறினர். விமானி சுமார் 7 மணி நேரத்திற்குள் மீட்கப்பட்டார். ஆனால் 2வது பணியாளரான ஆயுத அமைப்பு அதிகாரியை கண்டுபிடிக்க அதிக நேரம் சென்றிருந்தது. அவர் ஈரானின் சாக்ரோஸ் பிராந்தியத்தின் மலைகளில் ஒளிந்திருந்ததாகவும் சுமார் 2 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்டதாகவும் பென்டகன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.